கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6வது வார்த்தை. அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவான். அவன் எவ்வளவாகிலும், அவனுக்குள்ள கொஞ்சம் கூட சந்தேகமே இருக்கக்கூடாதுங்களாம். இந்த நாளில் ஆகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா அப்படி நீங்கள் யோசித்து உட்கார்ந்துருக்கிறீங்களா? இதை கர்த்தர் வாய்க்க செய்வாரா, இது கர்த்தருக்கு பிரியமா, நான் செய்கிற காரியத்தை நன்மைதானா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா? நீங்கள் சந்தேகப்படாமல் செய்யுங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். இந்த நாளில் நீங்கள் எடுக்கிற காரியத்தை, நீங்கள் செய்ய தொடங்குகிற காரியத்தை, நீங்கள் ஒருவேளை தொழிலாக இருக்கட்டும், ஒருவேளை வேலையாக இருக்கட்டும், எதாகிலும் இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு செய்யுங்க. அவிசுவாசமாக செய்யாதீங்க, விசுவாசத்தோடு கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறார். அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவான். நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்க. நம்ம கேட்குற காரியம் விசுவாசத்தோடு, அப்பா நான் இப்படின்னு ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒருத்தன் ஞானத்தில் குறைவுள்ளனா இருந்தால் அவன் என்னிடத்துல கேட்க கடவான். உனக்கு ஞானம் வேணும்னா எங்கிட்ட கேளுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ எதுக்கு ஞானம் கேட்போம்? நம்ம படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கேட்போம். அப்போ வேலை ஸ்தலத்தில் இன்னும் நம்ம டெவலப் ஆகணும். அப்போ நம்ம தொழிலில் இன்னும் நம்ம டெவலப் ஆகணும். நம்மளுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும், தேவ ஞானம் வேணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் என்கிட்ட கேளு, என்கிட்ட கேட்டதை நான் உனக்கு தருவேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா! அருமையான வார்த்தை. எதில் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்பா கிட்ட கேளுங்க. விசுவாசத்தோடு உங்கள் தொழில்களை தொடங்குங்க, கர்த்தர் ஆசீர்வாதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அவிசுவாசம் மாத்திரம் நமக்குள்ள வேண்டாம், விசுவாசத்தோடு கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய காரியத்தில் ஒப்பு கொடுங்க, கட்டளைகளும் கற்பனைகளும் கை கொள்ளுங்க. வேத வசனத்தோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் போகும் பொழுது சாத்தான் எவ்வளோ பெரிய வலையை விரித்தாலும் நீங்கள் அதில் விட மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார், தூக்கி எடுத்து உங்கள் பேரை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரப்பா. நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. மனதார நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நாங்கள் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் உம்முடைய சமூகத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த காரியத்தை வாய்க்க செய்யுங்கப்பா, இதை கைகூடி வர பண்ணுங்கப்பா. அங்கிருந்து எங்களுக்கு நல்ல பதில்களை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவை கேட்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே, வாய்க்க பண்ணுங்க ராஜா. அவர்கள் காரியங்களை கர்த்தாவை கைகூடி வர பண்ணுங்க ஆண்டவரே. எதை உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்துல கேட்கிறார்களோ அவர்களை நீங்க தருவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, தந்து அவர்களை ஆசீர்வாதித்து மேன்மைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம்.